பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு பாருங்க, இதெல்லாம் பூக்கள் எடுத்து எல்லாம் பழங்களே பறித்து சாப்பிடுவோம். வெயில தான் உங்களுக்கு இந்த இந்த பிளான்ட் நான் காட்டுறது எல்லாமே ஒட்டு செடி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான பழச்செடிகள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குங்க. ரோஜா செடி வேணுமோ எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். பூச்செடிகள் கூட நம்மகிட்ட கிடைக்கும். ஓகே, ஆனால் இந்த வீடியோ என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம்னா வச்சுக்கோங்க, புதுசாக நம்மகிட்ட லோடு வந்து இருக்குங்க. அதில் என்னென்ன செடிகள் நம்ம வந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக. ஓகே, ஆனால் செடியோட ரேட்டு எல்லாமே வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிஸ்பிளே நம்பர் வாட்ஸ்அப்லேயே வரும். நீங்கள் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான கேட்லாக் வந்துடும். ஓகேங்களா, அதில் செடியோட விலை எல்லாமே வரும், உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம புதுசாக கலெக்ஷன் இதெல்லாம் எதில் தம்பி அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்புங்க. நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன செடிகள் பெரிய பெரிய ஜப்பான் கொய்யா ஆகுது, சதாபர் மேங்கா ஆகுது, கேசர் மேங்கா ஆகுது, அப்புறம் சன்னங்கி கோகனட்டு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு. லைனாக காட்டுறோம், நீங்கள் பாருங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு பிளான்ட்டோட ஹைட் எந்த மாதிரி இருக்குது, எந்த சைஸ் இருக்குது, நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகனட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கோகனட் வகை தான் நான் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடிங்க. ஓகேங்களா, இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வந்து சிஓடி இருக்குது, அப்புறம் மலேசியன் கிரீன் இருக்குது, யாழ்ப்பாணம் இருக்குது, எம்ஓடி இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம். நான் காட்ட போகிற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னங்கி கிரீன். ஓகேங்களா, சன்னங்கி கிரீன் கோகனட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பிளான்ட். ஓகேங்களா, 1.5 வருஷமாக வளர்த்த பிளான்ட். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வரக்கூடியது. பிளான்ட் செடி நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு காய் வரும். செடியோட ஹைட் எல்லாமே நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி டு 10 அடி ஹைட்டுக்கு இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய தென்னை செடி தான். இதெல்லாமே ஏஜ்டு பிளான்ட். ஓகேங்களா, நீங்கள் தாராளமாக இந்த பெரிய செடியை வாங்கி வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 வருஷம் வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இதை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு 3 குழி எடுத்து நல்லா ஆட்டெருவு மாட்டெருவு நல்லா உப்பு அப்புறம் மணல் இருந்தால் போட்டு தாராளம் நட்டு விட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் ஃப்ரூட் வரும். இது எல்லாம் கட் பண்ணி இளநிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காயாக இருக்கும் போது இது பழுத்துனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பாகவும் குழம்புக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் எண்ணெய் தயாரிக்கணும், எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் பெனிஃபிட். ஓகேங்களா, ஒரு வீட்டில் ஒரு தென்னஞ்செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி பெரிய செடி நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செடி, எவ்வளோ ஸ்டெம்மில் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு திடமாக இருக்குன்னு. ஓகேங்களா, இது சன்னங்கி கோகனட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ரகம்னா ஃபாஸ்ட்டாக ஈல்டு வந்துடும். உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக கலனி பச்சை கலரில் இருக்கும், நோய் தாக்குதலும் கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா நல்லா ஒரு ஹை ஈல்டான ஒரு வெரைட்டி தான். இந்த எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 10 பிளான்ட் ஸ்டாக் வந்துருக்கு. வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா. ஓகேங்களா, கொய்யாவில் எதுப்பா டேஸ்டஸ்ட் வெரைட்டி இருக்கிற டாப் 1 வெரைட்டின்னு சொன்னீங்கன்னா ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க, ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க, இல்லை சீட்லெஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க, இல்லை ஐஸ்கிரீம் கொய்யான்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு கொய்யா தாங்க. ஏன்னா இது மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன் சொல்லணும்னா நீங்கள் ஒரு டைம் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த சுவையும் அந்த டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கொய்யாவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேர் வெரைட்டி தான் இந்த எக்ஸாட்டிக் கலெக்ஷனில். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான்ட். ஓகேனா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 1 இயர் ஆன பிளான்ட். ஓகேனா, 1 இயர் to 1.5 இயர்ஸ் ஆன பிளான்ட்டு. பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட் ஹைட் இருக்கும். ஓகேனா, 5 ஃபீட் to 5.5 ஃபீட் இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ பேக்கில் நாங்கள் வளர்த்துருக்குங்க. எல்லாமே 50 கிலோ பேக்கில் சூப்பராக வளர்ந்துருக்கும். ஓகேனா, இதிலே காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா இதிலே காய்க்கும். பட் இருந்தாலும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 க்ரோ பேக்கு இந்த மாதிரி ஒரு 20 இன்ச் பாட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஜப்பான் கொய்யா மொட்டை மாடியில் கூட காய்க்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட் சூட்டபுள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 100% வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க கொய்யா ரகம். எல்லாமே கொய்யா ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டாப் 1 வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து மெதுவாக இருக்கும். அந்த சீடு ரொம்ப ரொம்ப கம்மி, சீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் நீங்கள் பார்க்க முடியும். கொல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா. ஏன்னா பார்த்தீங்கன்னா டைமண்ட் எப்படி ஈக்குவலாக இருக்குமோ, டைமண்டோட வேல்யூ எப்படி ஈக்குவலாக இருக்கும் அந்த மாதிரி கொய்யாவில் இதுக்கு ஈக்குவலான வேல்யூ இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 200-400 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் to 500 கிராம் வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் to 500 கிராம் ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்குமே வரக்கூடிய வெயிட் அளவுக்கு வரும்.
அது நம்ம பராமரிப்பு அந்த ஈல்டை பொறுத்து. ஓகேண்ணா டேஸ்ட் வச்சு அடித்து சொல்லலாம், தாறுமாறான டேஸ்ட்டுங்க. நான் சொன்னால நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, உங்களோட டேஸ்ட் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா இது பாருங்கள் எல்லாமே ஃப்ளவர் இறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்களேன் இதோட இலை எல்லாமே பட்டையாக அகலமாக இருக்குங்க. பாருங்களேன் ஹார்ட் ஷேப்பில் வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக தான் வரும். நீங்கள் மற்ற கொய்யா இலையோட இது கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பெரிய இலையாக வரும். இது எல்லாமே சூப்பரான நியூ ஸ்டாக் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ட் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் இதில் 2 கொய்யா இருக்குது பாருங்கள். 2 சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது. ஓகேங்களா 2 பிஞ்சுகள் இருக்கா. இது பழுக்கும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோடையும் இருக்குது, பூவோடையும் இருக்குது. இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஃப்ரூட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரூட் இருக்குது. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்சல் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டி அனுப்புவோங்க. பட் இருந்தாலும் பறிச்சிடுவோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஓப்பனாக அப்படியே வரும் உங்களுக்கு. இதே பார்க்குற செடி அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் அனுப்புவோங்க. ஓகேங்களா உங்களுக்கு கொய்யா பிச்சுட்டா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பூக்கள் வந்து அடுத்து உடனே காய்கள் வைக்க. ஓகேங்களா எல்லாமே பெரிய செடி ஜப்பான் கொய்யா வந்துருக்கு. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பிளான்ட் கிட்ட இருக்குது. பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்களே பார்க்கலாம். தரமான பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட்ஸ். நீங்கள் தாராளமாக ஜப்பான் கொய்யா நியூ ஸ்டாக் வந்துருக்கு. ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். ஓகே இல்லை எனக்கு சின்ன செடி தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட சின்ன செடி இருக்குது, பெரிய செடி இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோவிலே நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி யாருனாலே ஒரு கிடைக்காத ரகம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ரகம். ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சதாபார் மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஸ்ட் பெங்கால் வெரைட்டி தான். ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் மரம் ஏறி மேலே பறிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அது மரம் ஏறுறதுக்கு நமக்கு இந்த காலத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, நம்ம ஏறி பறிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியாகவே இருக்கும். இது குள்ள மாம்பழம்னே கொள்ளலாம் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குள்ளையாகவே இருக்கும். ஆல் சீசன் பூ காயெல்லாம் ஓகே எல்லா சீசனையும். ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி வியட்நாம் பழம் எப்படி வருஷம் ஃபுல்லாக காய்கள் தருதோ அதே மாதிரி இந்த சதாபர் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு காய்கள் தரும். ஓகேங்களா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டுங்க. ஓகேங்களா ஒல்லாம் நாரே இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நார் இருக்கும். இதில் அந்த நாரே இருக்காது. நீங்கள் சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டா கூட அது சாஃப்டாக இருக்கும். பழமாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேனா வேறு லெவல் ஸ்வீட்டு. நீங்களே செக் பண்ணி பாருங்கள் சதாபர் மேங்கோன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதோட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லாம் ஆரஞ்சு கலராக இருக்கும். அந்த சதைப்பற்ற எப்படி மஞ்சள் கலர் இருக்குமோ இது கொஞ்சம் டீப் ஆரஞ்சு கலரில் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எப்படிப்பா ஆல் சீசன் வெரைட்டி இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதோட இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை ரகம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சீசனும் பூக்கள் எடுக்கும். சின்னதாக மரம் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி வெரைட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேரண்டி 100% இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு சின்ன ட்ரம் ஒரு 50 லிட்டர் ட்ரம்மை 2ஆக கட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் கோகோபிட்டு அப்புறம் பயோமிக்ஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும் மொட்டை மாடியில் நீங்கள் மாங்காய் பழத்தை அறுத்து சாப்பிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களும் நீங்கள் அறுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ரகம் தாங்க. இது எல்லாமே நியூவாக ஸ்டாக் 1-2 பிளான்ட் இல்லைங்க. நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வச்சிருக்கு, பூ வச்சிருக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிஞ்சுகள் வச்சிருக்கா. இங்கே பாருங்கள் இதில் பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே கீழே பாருங்களேன் இதில் பாருங்கள் ஒரு காய் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பழமாக மாறும். ஒன்றா நல்லா டீப் ஆரஞ்சு கலர் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தாங்க. ஏன்னா எல்லாமே ஒட்டிச்செடி. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பிளான்ட் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயற்கை ஒன்ஸ் தான் அந்த பிளான்ட்ஸ் நமக்கு கைக்கே வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த 50 பிளான்ட்டை நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோங்க. இந்த வருஷமும் 50 பிளான்ட் நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே பூ பிஞ்சோடு கிடைக்காதுங்க. பட் இருந்தாலும் செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பூக்கள் எடுத்து காய்கள் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் பூக்கள் பிச்சு விட்டாலும் சரி இல்லை வளர்த்து விட்டாலும் சரி. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படி தடமாக இருக்குது பயங்கரமாக. ஓகேங்களா அதனால் நீங்கள் சதாபார் மேங்கோ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லா சீசன்லையும் காய் காய்க்கும். ஓகேங்களா வருஷம் ஃபுல்லாக காய் வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாரும் இருக்காது. வேணுமாக்கிறவங்க வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா. ஓகேங்களா சப்போட்டாலே நம்மக்கிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்போட்டா இருக்குது. ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சப்போட்டா இருக்குது, பிளாக் சப்போட்டா இருக்குது, பனானா சப்போட்டா இருக்குது, ரெட் சப்போட்டா இருக்குது, மேமே சப்போட்டா இருக்குது. இந்த மாதிரி சப்போட்டாலே பல ரகங்கள் இருக்குது. ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதிகமாக வந்து விரும்பி வாங்கக்கூடிய ரகம்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நார்மலான ஒரு வெரைட்டி எனக்கு கொடுங்கப்பா. நார்மலாக நம்ம பழைய காலத்து வெரைட்டி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காணப்பதி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் பூ எடுக்கும், காய் வைக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்களும் பழங்களை அறுத்து அந்த பழத்தை தான் சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிளான்ட் எல்லாமே ஹைட்டுக்கு மேலே இருக்கும்.
எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பூ இருக்கும், பிஞ்சுகள் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூக்கள் எடுத்து பிஞ்சுகள்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எல்லாச்சும் குட்டி குட்டி பிஞ்சுகள். இங்கே பாருங்கள் சின்ன சின்ன காய்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் பெரிய காய் வச்சுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். எப்படி முட்டை ஷேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது எல்லாமே பெரிய பிளான்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஹைட்டு. காய் ஒன்று இருக்குது. ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாட்டம் ஸ்டெம்மு பாருங்கள், பூ எடுத்துருக்கு. அந்த பக்கம் ஒரு பிளான்ட் இருக்குது பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டு ஃபுல் ஃப்ரூட்டோடு இருக்குது பாருங்கள். இது காயோடு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா காயோடு இருக்குது. பெரிய பிளான்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கி ஒரு 200 லிட்டர் ட்ரம், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது செடியை வச்சுட்டு நல்லா மண் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு மொட்டை மாடியில் நீங்கள் சப்போட்டா பழம் அறுத்துக்கலாங்க. நீங்கள் போய் கடையில் வாங்க தேவையில்ல, ஒரு இயற்கையாகவே நம்ம பழங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா சப்போட்டா பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பானது, பொட்டாசியம், கால்சியம், அப்புறம் வைட்டமின் கண்டென்ட் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு யாருக்குன்னா அது ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளான்ஸு தாராளமாக எங்களை நம்பி வாங்கலாம். சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? காலப்பதி சப்போட்டா கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா லாங்கன், ஓகேங்களா? இந்த லாங்கன் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்மூரில் காய்க்குமா தம்பி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தை தான் காய்க்கும், அப்படி நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வெப்பமண்டலத்தை அதிகமாக காய்க்கும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கே சன்லைட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் லாங்கன் பழம் நிறையவே காய்க்கும், ஓகேங்களா? எப்படி லிச்சி காய்க்குதோ அதே மாதிரி தான் லாங்கன், ரம்பூட்டான் இந்த மாதிரி வெரைட்டிஸ், ஓகேங்களா? இது லிச்சி மாதிரி, லிச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும் மேலே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லாங்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோர்ஸு சன் லாங்கன், பிங்பாங் லாங்கன், ரூபி லாங்கன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிவர் லாங்கன், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரகம். நீங்கள் வந்து ஒரு தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக இந்த டைமண்ட் ரிவர் லாங்கனை வாங்கி வைக்கலாம். பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டு செடி தான், ஓகேங்களா? நீங்கள் ஏன்னா இது விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட் வச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 வருடங்கள் ஆகும் காய் காய்க்கிறதுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 5 to 5 to 6 இயர்ஸ் கூட ஆகணும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வரதுக்கு. ஆனால் இந்த ஒட்டு செடி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 years to 2 yearsல ஈல்டிங் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வி கிராஃப்டிங், ஓகேங்களா? அது மெயினாக பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வி கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே விதை செடி, சீட்லிங் பிளான்ட், விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்ச்ச பிளான்ட், ஓகேங்களா? மதர் பிளான்ட்லேருந்து எடுத்து இங்கே ஒட்டு கட்டி இதுலேருந்து இது வரைக்கும் வளர்ந்த பிளான்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்லாம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வச்சுருக்கோங்க மதர் பிளான்ட், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களோட மதர் பிளான்ட்லேருந்து நாங்கள் உற்பத்தி பண்ண பிளான்ட், ஓகேங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி வாங்கலாம். இந்த டைமண்ட் லெவல் லாங்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டும் சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே துளிர் விட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் இது மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஈல்டு வரும். இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரியே இருக்கும். எப்படி லிச்சி பழ டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உள்ள ஒரு சின்ன கருப்பு கலர் விதை இருக்கும், மேலே ஓடு மாதிரி இருக்கும். ஒரு கார முட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலரில். உள்ள வந்து சதை வந்து ஒயிட் கலரில் இருக்கும். டேஸ்ட் அற்புதமாக இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருக்கலாம். இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா அங்கெல்லாம் கிடைக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும். இல்லை பெரிய பெரிய ஃப்ரூட் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அங்கே டப்பாவாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு டப்பா வந்து 400 ரூபா, 450, அரை கிலோ ஒரு 600 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்களே வந்து பழங்களே பறித்து சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? 100% இது வரும். இது நம்ம மதர் பிளான்ட், ஓன் மதர் பிளான்ட் வச்சுருக்கேன், அது நான் காட்டுறேன். நீங்கள் இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒட்டு செடி தாங்க, எல்லாமே கிராஃப்ட், ஓகே? கொத்து கொத்தாக நிறையா காய்க்கும். நல்லா பஞ்சாக ஒரு கமர்ஷியலாக தோட்டம் வைக்கணும், தாராளமாக வாங்கி வைக்கலாம், ஓகேண்ணா? இது வாங்க மதர் பிளான்ட் போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா லாங்கன்லேயே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பிளான்ட், மதர் பிளான்ட்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years to 2 years ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும். எந்த புதர் டைப்பில் தான் வளரும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் வைக்கினா கூட வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தா மொட்டை மாடியில் ஒரு 20 inch பாட்டு இல்லை ஒரு 16 inch பாட்டு நல்லா வச்சுக்கிற போது அதிலே காய்க்கும். நிலத்தில் வச்சா கூட நல்லா புதர் டைப்பில் வரும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புதராக வந்துருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸ்டெம்மு, பாட்டம் ஸ்டெம்முலேருந்து பாருங்கள், பிரான்ச்சஸ் தான் நிறைய வரும். இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து தான் வரும். மற்ற பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து இந்த மாதிரி தான் வரும். ஆனால் சைடில் தான் வரும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே கீழே தான் இருக்கும், பழங்கள் எல்லாமே மேலே தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், பழங்கள் எல்லாமே மேலைகள் இருக்கும். எல்லாமே கொத்து கொத்தாக இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ காய்கள். இது ஃபுல்லாகவே நிறைய பூக்கள் இருந்துச்சு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தா ஒரு 300-500 காய் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 2, 4, 6, 8, 10, 12, 15 காய். இதில் ஒரு 15, இதில் ஒரு 15 இருக்குது, இதில் ஒரு 15 இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இந்த மாதிரி காய்ச்சி இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் நர்சரி பார்த்துக்காங்க ஃபஸ்ட். இங்கே பாருங்கள்
ஏன்னா இது வேறு இடத்துல இருந்து ஷூட்டிங் எடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் நம்மளோட நர்சரி. இந்த நர்சரியில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மக்கிட்ட மதர் பிளான்ட் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கூட நம்மளோட நர்சரி பார்த்துட்டு இந்த செடியை பார்த்துட்டு கூட நீங்கள் லாங்கன் ஃப்ரூட்டு அந்த செடியை வாங்கிட்டு போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிவர் லாங்கன் ஆகுது, இல்லை 4 சீசன் லாங்கன் ஆகுது, இல்லை ரூபி லாங்கன் ஆகுது. இந்த 3 வெரைட்டி லாங்கன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணும் புக் பண்ணி வைக்கலாம். இது எல்லாமே நம்ம ஊரில் கிளைமேட்டில் காய்க்க வைக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழங்கள் பார்க்கும்போது அறுத்து சாப்பிடலான்னு இருக்குது. நல்லா புதராட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் தான் ஒரு ஓப்பன் சன்லைட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோங்க. உங்களுக்கு இந்த லாங்கன் ஃப்ரூட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்காங்க. பெஸ்ட்டான குவாலிட்டி. இங்கே பார்த்து விதை மூலமாக உற்பத்தி பண்ண வருவாங்க. நிறைய பேருக்கு இந்த லாங்கனில் என்ன வெரைட்டி, என்ன இது ரகம், இது எப்படி நம்ம ஊருக்கு வருமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் இந்த லாங்கனை பார்த்து எந்த கிளைமேட் எந்த ரகம் வாங்கணும் அப்படி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ பார்த்துட்டாவது இல்லை வேற எங்கன்னா வீடியோ பார்த்துட்டாவது. அதனால் பார்த்தீங்கன்னா தாராளமாக என்னை நம்பி வாங்கலாம். சூப்பரான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு லாங்கன் செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாம்பழத்தின ராணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாம்பழங்களின் ராணின்னு சொல்லக்கூடிய ஒரு மாம்பழம் தான் பார்க்க போகிறாங்க. அப்படி என்னப்பா மாம்பழம்னு கேட்டிங்கன்னா கேசர் மாம்பழம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ரகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2011 புவிசார் குறியீட்டு மாம்பழம். இந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் கூட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மஞ்சள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு புவிசார் கொடுறாங்களோ அந்த மாதிரி குஜராத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸான ஒரு ரகம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கீர் கேசர் கூடன்றாங்க. கீர் கேசர் அப்படின்வாங்க. உங்கள் கேசர்னா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கலர்ன்னுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கேசர் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் கலரில் ரெட் கலரில் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சதைப்பட்டு நீங்கள் உள்ள எடுத்துட்டிங்கன்னா மேலே தோலை எடுத்துகிட்டு போனால் உள்ள சதைப்பட்டு இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும், குங்குமம் கலரில் இருக்கும். அதனால் ஒரு சூப்பரான டேஸ்ட் உள்ள ஒரு மாம்பழம் தான். நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலே ஆகுது இல்லை வீட்டுக்கு யூஸ் ஆகுது எல்லாருக்குமே. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்கும். இதெல்லாமே ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் நல்லாவே வந்து மெச்சூரான ஸ்டெம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1.5 இயர்ஸ் பிளான்ட். ஓகே, ஆனால் 1.5 வருஷமாக வளர்த்த பிளான்ட்னால நீங்கள் தாராளமாக நம்பி வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சுங்க பாருங்கள். பூக்கள் வச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் எடுக்குதுன்னு. பட் இது பூக்கள் அலோவ் பண்ணக்கூடாது. பிச்சு விட்டு நெக்ஸ்ட் இயருக்கு விட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டெம்மும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஸ்டெம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ஸ். பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட் ஹைட்டில் தரமான பிளான்ட். பிரான்ச்சஸ்லாம் இருக்குங்க பாருங்கள். 1 2 3 4 பிரான்ச். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விட்டுக்குள்ளே வளர்த்துக்கலாம். இல்லை நான் ஹை டென்சிட்டி யூஸ் பண்ணுறேன், ஏன்னா பார்த்தா ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மரத்தை சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் விட்டு நல்லா கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி ஒரு குட்டை ரகமாக கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். அதிலே நிறைய ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகம். ஆனால் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி விட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிரான்ச் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பவுட்ரு இல்லை வந்து பைட்டோலான் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். இது 2 பிரான்ச் வரும். அப்படி வளர கட் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் மாங்காய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குது தம்பி எனக்கு கிளைகள் வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். எல்லாமே துளிரோட எவ்வளோ அழகாக அற்புதமான நியூ ஸ்டாக்குங்க, பயங்கரமான செடி. தாராளமாக இந்த செடி இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தர கம்மியான விலையில் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணி வாங்கிக்காங்க. இந்த குவாலிட்டியான பிளான்ஸ் கேசர் மாம்பழம், டேஸ்ட் உள்ள மாம்பழம், அது பிளான்ட்டும் சூப்பராக இருக்குது. தாராளமாக அந்த நம்பி வாங்கலாம். ஓகே, ஆனால் வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரகம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்வெட் துணி போடுவாங்க தெரியுமா, நம்ம தோல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டுற மாதிரி போடுவாங்க. வெல்வெட் துணியில் கலர் இருக்கும். அதே மாதிரி கலரில் சிகப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதோட தோலே அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள். இந்த வெல்வெட் ஆப்பிள் ஃப்ரூட்டு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராக காய் வருங்க, 100% கேரண்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் காட்டுறது எல்லாமே ஒட்டு செடி தான். ஒரு சின்ன செடி இருக்குது, பெரிய செடி இருக்குது. இது கிராஃப்டிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் to 2 வருஷம் ஆன பிளான்ட்டு. இது எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் லீஃப் மாதிரியே இருக்காது, வேறு மாதிரி லீஃப் இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்டிங் சில்வர் கோட்டிங் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும் பாருங்கள். மேலே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, அடியில் ஃபுல்லாக பாருங்கள் சில்வர் கோட்டிங்கில் இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் எடுக்கும், நீங்களே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள் தாங்க. அங்கே பாருங்கள் பூக்கள் எல்லாமே பூக்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எடுத்துன்னு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஆகும். இப்போ தான் பூக்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்தப்பனால வீடியோ போகலான்னு அவரோட காத்திருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பூக்கள். ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் பூக்கள், இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள், இங்கே பூக்கள், இந்த செடியில் பூக்கள்,
கிட்டத்தட்ட எத்தனை பிளான்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிளான்ட் தான் இருக்குது. முதல் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் ஒரு 4 பிளான்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா செடியிலுமே பூக்கள் இருக்குது. இந்த செடியிலும் பூக்கள் இருக்குது, சின்ன செடியிலும் பூக்கள் இருக்குது, அந்த செடியிலும் பூக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டில் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்கள்ங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் எடுத்தாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கள் தர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் வச்சாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சாலும் சரி, ட்ரம்மில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம்மு 2ஆக கட் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே வச்சிங்கன்னா தாராளமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ட்ரம்மில் வைக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் தேவைப்படும், நிறைய ருசு, அது ரத்தங்கள், அந்த சத்து நிறைய நமக்கு எப்படி ரத்த ஓட்டம் வருதோ இதுக்கு அந்த மண்ணில் இருக்கிற ரத்தம் தான் இது உறிஞ்சி எடுத்து வளரக்கூடிய பிளான்ட். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள் டேஸ்ட்டாக இருக்குது. இது டேஸ்ட் எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம், அப்புறம் வந்து இளநீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள், இந்த 3த்தையும் கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி கலந்துக்காங்க. ஓகேண்ணா? ஒரு புளிப்பும் லைட்டான ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், இது 3த்தையும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது கரெக்டாக சொல்லுவேன். நல்லா ஸ்வீட்டு நல்லா இனிப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது வாழைப்பழமும் ஸ்ட்ராபெரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள், இது 3த்தையும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3த்தையும் கலந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஓகே? ஏன்னா பார்த்தா அந்த மாதிரி டேஸ்ட்டில் கூடியது. டேஸ்ட்டு குறை சொல்ல முடியாது, நிறைய இனிப்பான ஒரு பழம் தான். நிறைய பேர் விரும்பி அதிகமாக இந்த பழத்தை கேட்பாங்க. உங்களுக்கு செடிகள் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள், சும்மா அடியில் பாட்டலமாக காட்டுறேங்க பாருங்கள். பாட்டமே இதெல்லாம் கிராஃப்டிங்க. ஒட்டு செடி நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? விதை மூலமாக உற்பத்தி பண்ண செடி கிடைக்கும். உங்களுக்கு வந்து விதை மூலமாக உற்பத்தி பண்ண செடி வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து 250 ரூபா 300 வரைக்கும் கிடைக்கும். இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்லாம் உங்களுக்கு வந்து ரேர், உங்களுக்கு கிடைக்கிறது டவுட் தான். ஓகேங்களா? இது பெரிய பிளான்ட் ஃப்ரூட் ஸ்டேஜ் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு சின்ன செடி கொடுங்க போனால் சின்ன செடி இருக்குது, அது பார்க்க போகலாம் வாங்க. அதே வெல்வெட் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒட்டு செடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலேருந்து 2 அடி தான் இருக்கும். இது எல்லாமே ஒட்டு கட்டி இருக்காங்க. பார்த்துக்கும் போது தெரியும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே சீலிங் பிளான்ட். இது ஒட்டு கட்டினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூக்கியாக ஈல்டு வரும். இதே விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட் வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ காய்களை வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 1.5 வருஷத்துக்கு 1 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எடுத்து நம்ம பழங்களை அறுத்து சாப்பிட்லாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்து இருக்குது. உங்களுக்கு யாருன்னா வேணால் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு டேரக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் தாங்க. ஒரு வீட்டு முன்னாடி வச்சுக்கலாம், அதிகமான இலையும் கொட்டாது, ஷோவாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அடியில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், பழங்களும் தரும். அந்த மாதிரி ஒரு வெல்வெட் ஆப்பிள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன கலெக்ஷனும் நியூவாக வந்திருக்கு, பிளான்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிளான்ட்டோட சைஸு தனியாகவும் காட்டியிருப்பேங்க, அதோட மதர் பிளான்ட்டு சில இதெல்லாம் காட்டியிருப்பேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு செடிகள் தேவைப்பட்டுச்சுன்னா டைரெக்டாக நம்மளோட நர்சரிக்கு வந்து நேரில் வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, கேட்லாக் வரும், செக் பண்ணி பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம். ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ உங்களுடன் விரைவில் கதில். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.